அனைவருக்கும் வணக்கம். நான் ஓய்ந்தி பெண்ணே பாரதி பேசுகின்றேன். ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் இந்த ஆடி மாதத்தில் என்ன மாதிரி புடவெல்லாம் தரணும், யாருக்கு தரணும், ஏற்கனவே நான் கன்னி தெய்வத்துக்கு இந்த மாதிரி தரணும், இந்த மாதிரி ட்ரெஸ் கொடுக்கணும்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் எப்போ பாரு எல்லாத்துக்கும் புடவை தரணும்னு சொல்கிறீங்களே, ட்ரெஸ் தரேன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி முடியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கூட அந்த ஷார்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன். அது வேறு கான்செப்ட். அந்த கன்னி தெய்வத்துக்கு குட்டி பசங்களுக்கு 2 பேருக்கோ இல்லை 4 பேருக்கோ அம்மா வீட்டுக்கு இதுக்கும் சேர்த்து ஒரு குட்டி பொண்ணுக்கு ரொம்ப கம்மியான விலையில் கூட நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்கி தரலாம் அந்த வீட்டு கன்னி தெய்வங்களா. அது ஒரு குலதெய்வத்துக்கு ஈக்குவலாக ஒரு இது மாதிரி மூக்குத்தி அம்மன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு அம்மன் மாடவே நம்ம கூட வீட்டிலையே இருந்து நம்ம கூட நம்ம தேவைங்களை நிறைவேற்றி கொடுத்துட்டுருக்கோம். அது குலதெய்வத்தை விட எக்ஸ்ட்ரா பண்ணும் அது. ஏன்னா குலதெய்வமே வந்து நிறைய பங்காளிங்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து வெட்டிக்கிட்டே இருப்பாங்க நம்ம எல்லாம் மகாபாரத காலத்துலேருந்து. அந்த குலதெய்வம் அவங்க 2 பேருக்குமே ஒன்று தான். அந்த பகையாளிக்கும் இந்த இவங்களுக்கும் 2 பேருக்கு சேர்த்து குலதெய்வம். நம்ம இப்போ கூட நீங்கள் குலதெய்வம் ஊருங்களுக்கெல்லாம் போகிறீங்களே, அங்கே உங்கள் எதிர் பங்காளிங்கெல்லாம் வந்திருப்பாங்க இல்லை. இப்போ இந்த ஜென்ரேஷனில் உங்களுடைய பெரியப்பா சித்தப்பா பசங்களும் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன், அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன், ஒரு 4 ஜென்ரேஷன் ஆளுங்களை நீங்கள் அந்த குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வைக்கிற இடத்துல பார்க்கலாம். அதில் நிறைய உங்களுக்கும் அவங்களுக்கும் பகையானது, நீங்கள் பேசாமல் இருக்கிற விஷயம்லாம் நடக்கலாம் அந்த இடத்துல. அப்போ அந்த குலதெய்வம்ன்றது வந்து அவங்களுக்கும் தான் நல்லது, உங்களுக்கு தான் நல்லது. சார் நல்லது பண்ணிட்டு போட்டோமே, அவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு யாரோ எதிராளி பயங்கரமாக ஏதோ பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீம் கொடுமையை கூட உங்கள் எதிர்பார்ட்டி பண்ணிகிட்ருக்கலாம் அந்த முன்னாடி தலைமுறையில். அதனுடைய பகை அவங்களுக்கு பயங்கரமான சாபமே அவங்க உங்களையோ அல்ல உங்களை அவங்களையோ பண்ணியிருக்கலாம். அப்போது அந்த சாபம் அவங்கள போயிட்டு தாக்காமல் அவங்க உங்களை பண்ண சாபம் இந்த ஜென்மத்தில் இல்லை போன தலைமுறையில் தாத்தா பாட்டி தலைமுறையில் உங்கள் சைட்லேருந்து அவங்கள சபித்த வார்த்தைகள், பெண் சாபம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் அதை ஒருத்தரை காயப்படுத்தாமல் அதனால் பெரிய உயிர் சேதமே போகிற அளவுக்கு ஆகாத மாதிரி பார்க்குறது யாருன்னு கேட்டால் குலதெய்வம். குலதெய்வத்தை ஏன் அங்கே நடுவில் நம்ம உட்கார வச்சுக்கிறோன்னா, நீயும் அவங்களால எதனா அஃபெக்ட் ஆகி சாபம் கொடுத்துருப்ப. சாபம் வாய் விட்டு சாபம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. சாபம்ன்றது அவங்கள பார்த்தாலே அவங்க எப்படி இதை நம்மளை சொல்லியிருக்கலாம் அப்படின்னாவது ஒரு கோபம் வரும். அப்படி இல்லைன்னா அது எப்படி நீ அந்த பாரபட்சத்தை பார்த்துருக்கலாம். ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த பாரபட்சத்தை நீ எப்படி பார்த்துருக்கலாம். இப்போ ஏதோ ஒரு சமயத்தில் நம்ம எல்லாம் ஒன்றா ஒரே வீட்டில் ஒருத்தர் அன்போடு தானே இருந்தோம், ஒன்றா தானே இருந்தோம். ஆனால் நீ அந்த பாரபட்சத்தை எப்படி பார்க்கலாம். அண்ணன் தங்கச்சிக்குள்ளேயே கூட வரும் சில சமயத்தில். பையனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு பொண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத விட்ருவாங்க. இல்லை பொண்ணு லவ் பண்ண இதுவை வந்து அக்செப்ட் பண்ணிக்காத போயிருப்பாங்க, பையனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு வேற்றுமை நடந்திருக்கும் அந்த இடத்துல. உங்களை இது பண்ணுறதுல ஒரு அன்பு காட்டுறதுலையும் சரி, ஏதோ ஒரு இதில் வேற்றுமை பார்த்துருக்கலாங்க. அப்பா அம்மாவே பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா பங்காளிகள் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, சில பேர் வந்து அதை அப்படியே ஜீர்ணிச்சிக்கிட்டு முழுங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம அண்ணன், நம்ம அக்கா, நம்ம தங்கச்சி, நம்ம அப்பா, நம்ம பாட்டின்னு போயிடுவாங்க. சில பேருக்கு மனசில் வந்து அவங்க வாய் விட்டே நல்லாவே சண்டை போடுறவங்க இருப்பாங்க. ஏய் நீ எப்போ அப்படி பண்ணியிருக்கலாம். ஒரு விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு, வாய் விட்டே வந்து சில பேர் படுக்குன்னு சண்டை போட்டுருவாங்க உங்களுக்கு. அது ராசி நட்சத்திரங்களை பொறுத்தது. இந்தந்த ராசிக்காரர்கள் இந்தந்த நட்சத்திரக்காரர்கள் அப்பப்போ கொட்டிடுவாங்க உங்களுக்கு. சில ராசிக்காரர்கள் சில நட்சத்திரக்காரங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மனசுக்குள்ளேயே வருஷக்கணக்காக காலக்கணக்காக வச்சுருப்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க எப்பவுமே வாய் விட்டு பேசாதவங்க எதுவுமே ஒரு ரொம்ப சாஃப்டாகவே இருப்பாங்க. ஆனால் அவங்க எதுவுமே பெருசாக சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க மனசில் நம்ம எப்பப்போ எந்தெந்த காலத்துலேயோ நம்ம இந்த மாதிரிலாம் கூட பேசியிருக்கிறோம் அவங்கள. ஆனால் அவங்க அதெல்லாம் மறந்துட்டுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அது என்ன மேட்ருன்னா, அந்த நிமிஷமே ஷர்ட்டு காலரை பிடிச்சி சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா. ஏய் நீ என்ன பெரிய இதுவா, உங்கள் அப்பா என்ன பெரிய இதுவா, உங்கள் அண்ணன் பெரிய இதுவா, உங்கள் தங்கச்சி பெருசான்னு பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அவங்களால எப்பவுமே பெருசாக அஃபெக்ட் கிடையாது. அவங்களால வந்து உங்களுக்கு வந்து பெருசாக அந்த நிமிஷம் அப்படி கேட்டாங்களே பண்ணாங்களே வாய் விட்டு சொன்னாங்களேன்னு நீங்கள் யோசிச்சுட்டுருப்பீங்க ஒரு 4 நாளைக்கு. ஆனால் உங்களை எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க, உங்களுக்கு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு உன்னை பார்த்தா பிடிக்கலன்ற விஷயம் உங்களுக்கு கண்டுபிடிச்சி தான் வச்சுருப்பீங்க நீங்கள். ஆனாலும் அவங்க ஒன்றும் பெருசாக வார்த்தைகளை விட்டதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து 4ஆம் கட்டத்தில் தான் வச்சுருப்பீங்க அந்த பகை என்ற விஷயத்தில். ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த உங்கள் ஃபேமிலினாலேயோ இல்லை உங்கள் வீட்டினாலேயோ அவங்க ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆழ் மனசு அது நல்லாவே பாதிச்சிச்சு. அவங்க அது சதா இரவும் பகலும் அதை பற்றியே தான் யோசிக்கிறாங்க.
நீங்கள் சொன்ன வார்த்தைகளையோ அல்லது நீங்கள் செய்த செயலையோ அதனால் அவங்க வாழ்க்கையில் ஏதோ பெரிய தவறு நடந்திருக்குதுன்னோ அந்த அஃபெக்டை வந்து அவங்க உன்னை மன்னிக்கிறதாவே இல்லை. நீ அவங்க காலில் விழுந்து கதறினாலும் அவங்க உன்னை மன்னிக்கிறதா இல்லை. ஆனால் அவங்க வெளியில் பார்க்கும்போது உன் மேலே அவங்களுக்கு நீ என்ன பண்ணனே அவங்களுக்கு ஞாபகமே இல்லாத மாதிரி காமிச்சிக்கிறாங்க. நீ என்னான்னா எந்தெந்த காலத்தில் என்னென்னலாம் பண்ணன்றதையே ஞாபகமே இல்லாத மாதிரியே ரொம்ப ப்ளசண்ட்டாகிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய ஆழ் மனசு உன்னை சபிக்கவே இல்லைன்னா கூட, அவங்க உன்னை சபிக்கவே இல்லை. அவங்க வந்து வேணாம் போனால் போட்டோம், போனால் போட்டோம், அவங்க வந்து நம்மளை ஆயிரம் நாள் நம்ம ஒரு வீட்டில் ஒரு நாள் வாழ்ந்தோம் அப்படின்னு ஒரு வேளை அவங்க வந்து மேல் மனசு வந்து உங்களை போனால் போட்டோன்னு விடுற மனசாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே அந்த வலியோடவே இருக்கிறாங்க பாருங்கள், அந்த கஷ்டத்தோடவே இருக்கிறாங்க பாருங்கள், அது சபிச்சிடுது. அது வந்து பில்லி சூன்யத்தை விட 10 மடங்கு அதிகமாக எஃபெக்டிவாக இருக்குது. அது வந்து பில்லி சூன்யம் ஏவலை விட, நீ எலுமிச்சம்பழத்தை அறுக்கத்தை விட, பொம்மை செஞ்சு அறுக்கத்தை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக அது இருக்குது. சில சமயம் ஐயோ நம்ம ரொம்ப யோசிச்சதுனால்தான் அப்படி நடந்துச்சோன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களே வருத்தப்படுற அளவுக்கு இருந்தால் கூட அவங்க வலியை வந்து உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது சாபத்தை விட மோசமானது. அப்போது அந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது தான் அந்த குலதெய்வம் என்ன பண்ணுது, அவங்க பார்ட்டினால் உனக்கு பெரிய ஆபத்தோ, மேக்ஸிமம் எதானா வண்டியில் போகும்போது ஒரு இதாகிடுதோ, சின்ன வயசுலேயே உயிர் சேதம் ஆகுறது, இல்லை ஒரு பெரிய வியாதி வர்றது, இல்லை பெரிய பிறக்கும்போது ஒரு பெரிய இதோடு பிறக்குது, இது எல்லாமே நடந்து விடாமல் தடுக்கிற விஷயத்தை குலதெய்வம் பண்ணுது. அவங்க ஏன்னா குலதெய்வத்தை ஏன் கும்பிடணும்னு சொல்கிறாங்க ஆடி மாதத்தில் இதில்ன்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த நம்முடைய மனவலிகள் அது நீ உங்கள் அப்பா அம்மா காலத்தில் ஆரம்பித்த பகையாக இருக்கலாம், இல்லை உங்கள் தாத்தா காலத்தில் ஆரம்பித்த பகையாக இருக்கலாம். அதில் உங்கள் வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் அவங்கள மனசால் வெறுத்துன்ருக்கலாம், இல்லை அவங்க யாராவது உன்னை மனசால் வெறுத்துன்ருக்கலாம். அதனால் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கும். அப்போது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த குலதெய்வத்துக்கு போய் பண்ணும்போது அவங்களால உங்களால் அவங்களுக்கோ பெரிய அஃபெக்ட்டு ஆகாமல் மேக்ஸிமம் உயிர் சேதம் வரைக்கும் கிட்ட போயிடுச்சானா அந்த இடத்துல போய் கெட்டியாக பிடிச்சிடும். இது ஒன்று குலதெய்வன்றதுக்கு அந்த சக்தி இருக்குது. ஆனால் இதே வந்து குலதெய்வத்துக்கும் நம்ம போய் பொங்கல் வைக்கிறது அதெல்லாம் பண்ணணும். குலதெய்வத்துக்கு முடிஞ்சால் துணி எடுத்து சாத்துறது அதெல்லாம் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரியே துணியை தச்சு எடுத்துன்னு போயிட்டு சாத்துறது அதெல்லாம் பழக்கங்குது. அதெல்லாம் வேணான்னு சொல்ல நான், அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் அம்மன்கள் மேலே இந்த பிளாஸ்டிக் மாதிரி புடவைங்களை 150 ரூபாய் 200 புடவைங்களை வாங்கி போய் போடுறது நீங்கள் போடுங்க, நான் வேணான்னு சொல்லலை. அதை செய்யறதுக்கு தான் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் காசு இருக்குது உங்கள் கையிலன்னா, அதை பண்ணுறதுக்கு பதில் நான் சொல்கிறேன் இந்த கன்னி தெய்வ ஆத்மா, இந்த மாரியம்மா, இந்த 2 கான்செப்ட் தான். மற்றபடி எல்லாம் நான் அந்த நிவேதனங்கள்லாம் வேறு சொல்கிறேன். அது எப்படி பண்ணணும், சிறு பெண்களுக்கு நீங்கள் கன்னி வீடியோவிலே போட்டேன். அவங்க கையில் ஒரு ஸ்வீட்டையோ ஏதோ கொடுத்து, அவங்க கையில் எதனா வாங்கிக்கோன்னு கொடுத்து, ஒரு கையில் ஒரு காசு கொடுக்கலாம், இல்லை வளையலோ ஒரு நெயில் பாலிஷோ அந்த மாதிரி எதனா வாங்கி கொடுக்கலாம், முடிஞ்சால் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலான்றது அந்த கன்னி தெய்வ ஆத்மாவுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ மாரியம்மா விஷயம் எப்படின்னா, மாரியம்மாவே நம்ம பார்க்கணும். இப்போ குட்டி பொண்ணுங்களெல்லாம் நம்ம கன்னி அம்மாவே பார்க்கணும், கன்னி தெய்வமாக பார்க்கணும். ஒரு கோயிலில் போனால் கூட ஒரு குட்டி குழந்தைய கையில் வச்சுக்கிறாங்கன்னா தூரந்தே அவங்கள போய் நீ தொடுறதோ அவங்கள பேசுகிறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ தூரந்தே அந்த குழந்தைய கன்னி ஆத்மா வந்துருக்குது, நம்ம கோயில் போயிருக்கிறோம், அது கன்னி ஆத்மா, அது ஏஜ் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அது கை குழந்தையாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அப்படின்னு தூரவே நினைக்கணும். அதே மாதிரி இந்த விஷயத்தை நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்போது, ஆனால் மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். இதே மாதிரி கணவனை இழந்த பெண்களை மாரியம்மாவாக நீங்கள் பாருங்கள். அது வீட்லேயே இருக்கிறவங்களா இருந்தாலும் அது ஒரு மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி புடவையை கொடுக்கணும், அந்த மாதிரி தானம் பண்ணணுன்னும் போது மாரியம்மாவாக நினச்சி நீங்கள் யாருக்கு கொடுங்கன்னா, ஒரு ஏழையான கணவனை இழந்த பெண்ணுக்கு, ஒரு ஏழையான வயதான ஃபஸ்ட்டு வந்து வயதான ஏழையான கணவனை இழந்த பெண், அதுக்கப்புறமா இளம் வயதாக இருந்தால் கூட கணவனை இழந்த பெண் ஆனால் ஏழையான பெண், இவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி புடவையை வச்சு கொடுக்கணும். அது எப்படின்னா, அது நீங்கள் வீட்டில் வச்சு தான் கொடுக்கணுன்னுலாம் அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த புடவையை கொடுக்கும்போது மாரியம்மா மாரியம்மா மாரித்தாயே மாரியம்மா மாரியம்மா அப்படி நினச்சிக்கிட்டே கொடுக்கணும். அதை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபட்டாலும் பண்ணலாம். ஆனால் எப்படி பண்ணலான்னா, மாரியம்மாவுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் வந்து குளிர்ச்சியான உணவுகளை படைச்சி, எப்பவும் கேழ்வரகையே நம்ம பிடிச்சிட்ருக்குறோம். கேழ்வரகு வந்து அது காலகாலமாக பழக்கத்தில் இருந்தது. ஏன்னா உலகம் ஃபுல்லாக இப்போ நம்ம இந்தியா ஃபுல்லாகவே தமிழ்நாட்டில எல்லாம் ஒரு 100 இல்லைனா 200 300 வருஷத்துக்கு முன்னாடி கூட அதிகமாக விவசாயம் இதுங்க தான் இருந்தது. அதனால் அவங்க கூழ் குடிக்கிறதுன்றது வந்து வச்சுருந்தாங்க. கோயிலில் போயிட்டு கூழ் ஊற்றுறது கூழ் குடிக்கிறதுன்றது அப்போ கூட அந்த விவசாய நிலத்தில் இறங்கி பண்ணுறவங்க தான் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய காலத்தில் 70s 80s பீரியட்லேயே கூட
அதை வந்து விவசாயத்தை இது பண்ணுற சுகாதாரர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், கீழே ஆள் வச்சு வாங்குவாங்க. எங்கள் வீட்டிலேருந்து நிறைய கூழு களியெல்லாம் போகும். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க அத்தை. அந்த களியை கூழ ஒரு நாள் கூட என் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த விஷயம் தான் எல்லார் வீட்லேயும் நடந்திருக்கும். அவங்களுக்கு வீட்டுக்கு போகும். சிலர் தான் வந்து அதில் கூட எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பா அவங்கெல்லாம் அந்த களி வச்சுட்டு அந்த அதுக்கு ஏற்ற குழம்புகள்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த ஒரு ஸ்கூல் போகிற காலேஜ் போகிற கட்டத்துக்கு வந்துட்டாங்க பார்த்தீங்களா, ஒரு 90களில் அந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க இட்லி தோசை பொங்கல் அப்படி தான் சாப்பிட்டாங்களே தவிர அந்த களியையும் கூழியும் ரொம்ப சாப்பிட்றது கிடையாது. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அந்த வாழ்க்கை முறை மாறிடுச்சு. ஆனால் வெயில் மட்டும் அப்படியே இருக்குது. உலகம் மாறிடுச்சு, ஆனால் வெயில் மட்டும் அப்படியே இருக்குது. மனிதர்கள் மாறிவிட்டார்கள், ஆனால் வெயில் மட்டும் அப்படியே இருக்குது. அதில் இப்போ புதுசாக ஒரு விஷயம் என்ன வந்திருக்குதுன்னா, எல்னினோ வெப்ப அலைன்னு ஒன்று வந்திருக்குது. நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். நிறைய பேர்கிட்ட நான் சொல்கிறேன், எல்னினோ இருக்கிறதுனால தான் மழையே வரலையே, இந்த வருஷம் மோசமாக இருக்குது. ஏன்னா 12 வருஷத்துக்கு 2 வருஷத்துலேருந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை, 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு முறையோ 12 வருஷத்துக்கு ஒரு முறையோ இந்த நிகழ்ச்சி நடக்கும். அது முக்கியமாக அது என்னதுன்னா, பசிபிக் பெருங்கடலில் மத்திய மற்றும் கிழக்கு கோட்டுக்கு பகுதியில் ஏற்படுகின்ற ஒரு கடல் மேற்பரப்பு வெப்பமயமாகுதல் என்ற ஒரு விஷயம். இது வழக்கமாக காற்று இல்லைன்னா மழை வடிவங்களில் மாற்றி உலகெங்கிலும் கடுமையான வறட்சி அல்லது தீவிர வெள்ளப்பெருக்கு போன்ற அந்த ஷார்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன். டிசம்பரில் உங்களுக்கு பெரிய ஒரு வெள்ளம் வர மாதிரி இருக்கும். இப்போ படாத பாடுபட்டு இந்த வெயிலை எப்பவுமே இல்லாத மாதிரி அனுபவிச்சிருவோம். ஏப்ரல் மே முடிஞ்சு கூட தீவிர வெள்ளப்பெருக்கு போன்ற தீவிர வானிலை மாற்றங்களை உருவாக்கும் இந்த எல்னினோன்றது. நிறைய பேர்கிட்ட நான் சொல்கிறேன், ஏன் இந்த வருஷம் இப்படி இருக்குதுன்னு பேசுகிறவங்ககிட்ட இந்த எல்னினோவால் அப்படின்னு நான் சொன்னாலே, என்னது நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது என்னது தெரியலேன்றாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த எல்னினோ மாரியம்மானே பேர் வச்சுக்கோங்க நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் என்னன்னு. மாரியம்மாவுக்கிட்டே அந்த விஷயத்தை எடுத்துன்னு போய் நம்ம சேர்க்கணும். ஏன்னா இந்த உலகத்திலேயே பயங்கரமான வெப்பம் வந்து இந்த வெப்பம் விஷயமாக நோய்கள் அம்மைன்னு முதல்ல வரும்போது ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்கின்ற வைஷ்ணவி தேவி தான் சமயபுரம் மாரியம்மாவாக மாறி அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி, அவங்க பிரதர் பெருமாள் கிட்ட சொல்லி, நான் வந்து பக்கத்தில் சமயபுரம்ன்ற இடத்துல போயிட்டு உட்காந்துக்கிட்டு நான் உலகம் ஃபுல்லாக வந்து வெப்ப சம்மந்தமான ஒரு நோய் ஒன்று வரவும், இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா இதுவுமே அந்த சிவனுடைய ஒய்ஃபு பார்வதி தான் மாறுறாங்க. சமயபுரம் மாரியம்மாவை காளி ரூபமாக எல்லா கடவுளாகவும் அந்த அம்மா தான் மாறுறாங்க. அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு இதுவாக மாறிக்கிறாங்க அந்த அம்மா. அப்போ அந்த அம்மா அங்கே வந்து சமயபுரத்தில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பச்சை பட்டினி விரதம் இருக்கிறாங்க. இப்போ மக்களெல்லாம் எனக்கு விரதம் இல்லாமல் நான் மக்களுக்காக இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் கொரோனா மாதிரி ஒரு வியாதி அது பெரியம்மைன்னு வந்தது. இப்போ எல்லாமே என் தம்பி கூட அந்த அம்மையில் தான் போனான் 3 வயசில். அந்த மாதிரி அந்த அம்மை வந்தப்போ எப்படின்னா, ஆனால் அதுவும் கூட கொரோனா மாதிரி ஒரு இது பண்ணது ப்ரீ பிளான்டு மாதிரி தான் உலகம் ஃபுல்லாக பரப்பினதுன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு மெயினாக அப்போ வேப்ப இலை மஞ்சள்ன்றதெல்லாம் எப்படின்னா, அந்த கடவுளே மனிதர்கள் மனசில் புகுத்திடுவாங்க. இந்த ஆன்டிபயோட்டிக்கை நீ யூஸ் பண்ணியானா, இது யூஸ் பண்ணியானா, உனக்கு நான் இப்படி தான் அம்மா வந்தால் வேப்ப இலை வாங்கி வச்சு உடம்பு மேலே இது பண்ணணும், டாக்டர்கிட்ட போகக்கூடாது. ஏன்னா டாக்டருடைய மருந்து மாத்திரைகளில் இருக்கிற கெமிக்கல்ஸ் அதுக்கு ரொம்ப தப்பாக இருந்திருக்கலாம். அதனால் டாக்டர்கிட்டே போகக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கலாம். அதனால தான் அவங்க வேப்பலையே வச்சுருந்தா 3 நாள் பொறுத்து அது தானாகவே போயிடும். அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு புரிகிற மாதிரி அந்த கடவுளே அவங்க மக்கள் மனதில் புகித்துருவாங்க. யாரோ ஒரு சாமியார் சொல்கிற மாதிரியோ யாரோ ஒரு சித்தர் சொல்கிற மாதிரியோ கொண்டு வந்துடுவாங்க அத்தை. அப்போ அந்த மாதிரி வேப்பலை மஞ்சள்ன்றது தான் ரொம்ப முக்கியமாக கிருமி நாசினி மாதிரி இருந்தது. சமயபுரம் மாரியம்மா வந்து அந்த உலகத்திலேயே வந்த அம்மை நோயை வந்து தடுத்து வந்து நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனால் எங்கள் பெரியம்மை நோய் எங்காவது இருக்குதான்னு அப்புறம் நோட்டீஸ் ஓட்டினாங்க எல்லா இடத்துலையும். ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒழிச்சிட்டோம் அப்படின்றது மாதிரி அதுக்கு நிறைய தடுப்பூசி நாடு ஃபுல்லாக போட்டு ஸ்கூலில் பசங்களுக்கெல்லாம் வலிச்சு கோழி பிடிக்கிற மாதிரி பிடிச்சி போடுவாங்க. அதுங்கெல்லாம் போட்டு முடிச்சு அந்த விஷயத்தை பண்ணது கூட அந்த மாரியம்மாவாக தான் இருக்கும். அந்த ஸ்கூலில் இங்கே மனிதர்களுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்குது. அவங்களுக்குள்ள அந்த அரசாட்சி வந்து அந்த ஸ்கூல்லெல்லாம் கூட போய் அந்த ஊசி போடுற மாதிரி பண்ணுற விஷயத்தை கொண்டு வர்றது எல்லாமே யாருன்னு கேட்டால் அந்த தெய்வங்கள் தான். அது வேறு எந்த மதத்து கடவுளாக கூட இருக்கட்டும், அந்தந்த மதத்துக்குள்ளே அது இம்ப்ளிமெண்ட் ஆகிற மாதிரி அந்த கடவுள் வந்து மனிதர்கள் மூளையில் புகுந்து அரசாட்சி மூலமாக புகுந்து செயல்படுத்திடும் அந்த மாதிரி தான் அந்த பச்சை பட்டினி விரதம் இருக்குது அதெல்லாம் பண்ணது. அப்போ அப்படி இருந்தது. இந்த எல்னினோ விஷயம் என்னன்னா, இப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம அதே மாரியம்மாவை இப்போ நம்ம எல்னினோ விஷயத்த சொல்லணும். அப்போ அந்த அம்மைன்ற விஷயத்துக்கு உலகம்லாம் அனல் பறக்குது. அப்போ தான் ஃபஸ்ட்டு ஓவராக ஸ்டார்ட் ஆகிருக்கும். நாளுக்கு நாள்
உனக்கு அந்த வெயிலினுடைய அதிகமாகிட்டு போயினே இருக்கும் அந்த சம்மர் சமயத்தில் ஏப்ரல் மே வரும்போது. அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு டைமாக இருக்கும். அந்த அம்மை வந்தது பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியோ எப்போ ஒன்று வந்தது பாருங்கள், ஒரு 50-55 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமாக வந்தது பாருங்கள். அப்போது உங்களுக்கு அந்த அம்மா வந்து இது பண்ணுறாங்க. இப்போ அதே மாரியம்மாவை, அதே சமயபுரம் மாரியம்மாவை, இந்த எல்னினோவை நம்ம ஞாபகப்படுத்தணும். அந்த அம்மாவுக்கு இந்த எல்னினோ பிரச்சனை இருக்கிறதுனால அந்த அம்மாவுக்கு கூடுதலாக நம்ம நிவேதனங்கள் பண்ணுறதோட அதை நம்ம சாப்பிட்ணும். அன்றைக்கி டேட்டுக்கு அந்த மாதிரி கூழ் வந்து சாப்பிட்றது எல்லாரும் சாப்பிட்டாங்க. இப்போ நிறைய பேர் வந்து சிட்டி இருக்குது, கிராமத்துக்கு போனாலே கிராமமே சிட்டி மாதிரி தான் இருக்குது. இங்கே எப்படி இதெல்லாம் பிஸ்னஸ் நடக்குதோ, வண்டி 24 மணி நேரம் கோயம்பேடுக்கு வெஜிடபிள்ஸ் போகிறதும் ரோட்டில் பூண்டு விற்கிறதும் இருக்குதோ, அதே கதை தான் எந்த கிராமத்துக்கு 4-5 கிராமத்துக்கு நான் போகும்போதும் அதே காட்சிகளை நான் பார்க்குறேன். சின்னதாக ஒரு கிராமங்களை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துன்னு வந்து சென்னையில் வச்ச மாதிரி பார்க்குறோம். ஆடி திருவிழா, கூழ் ஊற்றுறது, இந்த சீரியல் லைட்டுங்கள்லாம் பார்த்து இந்த இடத்துல கிராமத்துங்களை கட் பண்ணி எடுத்துன்னு வந்து வச்ச மாதிரி ஒரு காட்சி இப்போ நம்ம 2026 பார்க்குறோம். கிராமத்து பக்கம் போனோம்னா சிட்டியை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துன்னு போய் கிராமத்தில் வச்ச மாதிரி பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துக்கும் சரி, அந்த எல்லா இடத்துலையுமே அந்த கூழ் சாப்பிட்றது, அந்த களி சாப்பிட்றதுன்றது வீடியோவாக பார்த்துடுறாங்களோ தவிர, ஆனால் நிஜத்தில் வந்து அதை கூழ் 4 பேருக்கு ஊற்றி கூட காலி பண்ணிடுவாங்க. பெரியவங்க வேணால் அதை ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர, இப்போ எல்லாமே அந்த உணவு வகையில் வந்து ஃபேன்சின்னு சொல்லிட்டு பழகிட்ட பசங்க எல்லாமே அது சிட்டியிலேயே கிராமத்துலேயே அது எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு அது அந்த கூழ் களியை சாப்பிடுவாங்களான்னு சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் பாட்டுன்னு ஆடி மாத கூழ் ஊற்றுறதுன்னு 4 பேருக்கு கொடுத்து முடிச்சிடுவீங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுறோன்னு சொல்லி முடிச்சிடுவீங்க. அதனால் எந்த லாபமும் கிடையாது. ஒரு பக்கம் நம்ம கடவுளை வணங்குறோம், உலகமே நல்லபடி ஆகணும், இந்த எல்னினோ பிரச்சனையிலேருந்து மாட்டக்கூடாதுன்னு ஒரு வேண்டுதல் வைக்கணும் பொது பிரார்த்தனையாக. இது கூட நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த அம்மாவுக்கு படைச்சி டைரெக்டாகவே சாப்பிட்டா என்னாகுது அப்படின்னு கிடையாது. உண்மையிலே அந்த அம்மாவுடைய கனெக்ஷனை வச்சுக்கிட்டு பண்ணாதான் அது வந்து எல்லாருக்கும் இதனால் உடம்பு நிறைய பேர் போயிட்டாங்க இந்த எல்னினோனால். அதாவது இந்த எல்னினோ இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாள் வாழ்ந்துருக்க வேண்டியவங்க அவங்கெல்லாம். இந்த வெயில் தாக்கம் தாங்க முடியாத நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. அந்த அம்மாக்கிட்ட வச்சு சாப்பிட்ணும் அந்த சாப்பாடை. அது வந்து இந்த மாதிரி ரொம்ப காரம் போட்டது, ரொம்ப ஹீட்டானதெல்லாம் சாப்பிடாம முடிஞ்ச வரைக்கும் குளிர்ச்சியானது, ஏதாவது ஒரு பாசிப்பயிரோ இல்லைனா வந்து ஒரு குளிர்ச்சி இளநீர் வச்சு வணங்கிட்டு குடிக்கிறது, அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் அது போகணும். நம்ம வசதியாக இருக்கிறோமோ இல்லை ரொம்ப ஏழையாக இருக்கிறோமோ வாங்கி வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து மாரியம்மாவை கும்பிட்டுட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் அந்த ஷார்ட்ஸில் நான் போட்டிருந்தேன். அதை வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கே சாமிக்கே அந்த மாரியம்மாவை நினச்சி படைச்சிட்டு நீங்களே சாப்பிட்ணும். அதை முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் கூட அதை நீங்கள் பண்ணலாம். அது என்னதுன்னா, நீங்கள் வந்து ஒரு குளிர்ச்சியான விஷயத்த அம்மனுக்கு வச்சு படைச்சிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கட்டாயம் எல்லார் உடம்புக்கும் அது போகணும். அது மொத்த பேரும் அந்த பண்ணும்போது உங்கள் உடம்புக்கு நல்லது 1. 2வது அந்த மாரியம்மன்கிட்ட அதை வச்சுட்டு பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு வேண்டுதல் ஒன்று இருக்கும். 1 உலக வேண்டுதல், எல்னினோ பிரச்சனையினால் தொடர்ந்து மழை இல்லாமல் போகக்கூடாது, இந்த வெயில் குறையணும், உலகத்துக்கு தேவையான நாங்கள் இருக்கிற இடத்துக்கு தேவையான மழை வந்துடணும், ஆனால் அது ஒரு வெள்ளமாக இருக்கக்கூடாதுன்றத பொது வேண்டுதலாக வச்சுடுங்க. அப்புறம் இந்த புடவை வச்சு கொடுக்குற விஷயத்துக்கு வரேன். முதல்ல அந்த எல்னினோவை பற்றி கொஞ்சம் சொல்லி முடிச்சிடுறேன். பெயர் காரணம் என்னான்னு கேட்டால், எல்னினோன்றது எசுப்பானிய மொழியில் சிறுவன் அல்லது குழந்தை இயேசு அப்படின்னு பெயர். அதுக்கு தென் அமெரிக்காவினுடைய பெருநாட்டு கடற்கரையில் நத்தார் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துமஸ் காலத்தில் இந்த வெப்பமயமாதல் நிகழ்வு வந்து தோன்றுகின்றது. நமக்கு எப்படி ஆடி மாதம் மாரியம்மாவோ அந்த மாதிரி அந்த பெருநாட்டினுடைய கடற்கரையில் நத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்துமஸ் காலம் அது அந்த சமயத்தில் வெப்பமாதல் நிகழ்வு அந்த ஊரில் தோன்றுறது. இயற்கை நிகழ்வு என்னான்னு கேட்டால், இது மனிதனால் உருவாக்கப்பட்ட காலநிலை மாற்றம் கிடையாது, இது மனுஷன் உருவாக்குனதே கிடையாது. இந்த மாதிரி எல்னினோ அதெல்லாம் இதில் என்னதுன்னா, பசிபிக் பெருங்கடலில் ஒவ்வொரு 2 வருஷத்துலேருந்தோ அல்லது 7 வருஷத்துக்கு ஒரு முறையோ சாதாரணமாக நேச்சுரலாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி இது. இந்த வானிலை தாக்கன்றது என்னதுன்னா, இந்த நிகழ்வின் போது கிழக்கு நோக்கி வீசும் வழக்கமான காற்று பலவீனமாயிடுது. இதனால் ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, அது இல்லாமல் இந்திய பகுதிகளில் கடும் வறட்சியும், மெயினாக இந்திய பகுதிகளில் கடும் வறட்சியும் வெப்பமும், அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்க கண்டத்தின் சில பகுதிகளிலும் கடும் மழையும் வெள்ளமும் ஏற்படுது. இந்தியா மீதான தாக்கம், இந்தியாவில் எல்னினோ தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை குறைஞ்சிடுச்சு, வறட்சி மற்றும் வெப்பநிலை அதிகரிப்பு போன்றது இந்த பாதிப்புகள் இருக்குது. இந்த எதிர்நிலை என்னான்னு கேட்டால், எல்னினோவிற்கு நேர்மாறான குளிர்ந்த காலகட்டம் லா நினோ
என்று அதுக்கு பேர் வந்தது. இந்த எல்னினோவுக்கு நேர்மாறான குளிர்ந்த காலகட்டம், அதுக்கு பேர் லானினோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எல்னினோ மற்றும் லானினோ போன்ற தீவிர வானிலை நிகழ்வுகளினுடைய பின்னணி இன்னும் நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அது வந்து சயின்ஸ் மாதிரி போயிடும், விளக்கம் சொல்கிறது உங்களுக்குன்றதுனால அந்த விஷயத்தை நான் அப்படியே நிறுத்திக்கிறேன். ஆனால் இந்த எல்னினோ வெப்பநிலைன்றது இப்போ எல்லாருக்கும் ஏன் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் பேசிக்கிறீங்க. அதுக்கான காரணம் இதுதான். அதுக்கு நம்ம யார் காலை பிடிக்கணும்னு கேட்டால் சமயபுரம் மாரியம்மா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாரியம்மா, உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பார்வதி தேவி தான் மாரியம்மா. அவங்களுக்கு ஒரு குளிர்ச்சியானது வச்சு படைச்சி நீங்கள் டெய்லியே சாப்பிட்லாம். அது சாப்பிட்லாம், வேண்டுதல் வைங்க கூட. ஒன்று உலகளாவிய வேண்டுதல், ஒன்று உங்கள் வீட்டு வேண்டுதல், குழந்தை பிறப்பு, அந்த மாதிரி கல்யாணம், பிஸ்னஸ் நல்லா வரணும், ஃபாரின் போகணும், இல்லை உடம்பு நல்லா ஆகணும், உடம்புல இருக்கிற நோய்கள், உஷ்ண சம்பந்தமான நோய்கள், இல்லை வேறு ஏதாவது நோய்கள் இருந்தால் அதுக்கான வேண்டுதலையும், நோய்கள் விஷயத்துக்கு மாரியம்மா தான். நோய்கள் எந்த நோய்களாக இருந்தாலும் நோய் தீர்க்கிற விஷயத்துக்கும் மாரியம்மாவை நம்ம கூப்பிடலாம். மற்றபடி இந்த அனல் சம்மந்தமாக இந்த வெப்பத்தை குறைக்கணும், மழையே வரணும். இப்போ தீமிதி திருவிழா எங்கே பாரு நடக்குது. அது ஏன் உங்களுக்கு வெப்ப காலத்தில் ஏற்கனவே வெயில், அதில் போய் தீ மிதிக்கணும்னு வச்சாங்கன்னா, அந்த இடத்துல மாரியம்மா வச்சாங்கன்னா அந்த இடத்துல தண்ணியை வச்சுருக்கலாம் இல்லைங்களா? இல்லை, அந்த இடத்துல அந்த தீமிதி பண்ணும்போதும் யாகங்கள் நடக்கும்போதும் நீங்கள் பார்க்கலாம், அந்த யாகத்தினுடைய முடிவில் அந்த இடத்துல வானத்தில் போயிட்டு அடைஞ்சு அங்கே அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் தூரல் போகிறது, மழை பெய்யதை பார்க்கலாம். அந்த பிரேக்கப் பண்ணணும், அதை உடைக்கணும். அந்த இடத்துல கூட்டாக எல்லார் மனசும் போய் வேண்டுதல் பண்ணும்போது கலெக்டிவ் கான்ஷியஸ் நடக்குது. அங்கே சாமின்னு ஒன்று வைக்கலைன்னா நீ அங்கே போக மாட்டேன். ஒரு கூழ் ஊற்றத்துக்கு மட்டும் கிடையாது, அந்த இடத்துல சாமி திருவிழா, அங்கே போனால் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாரியம்மா ஊரில் மழை பெய்யணும் அப்படின்றாங்க விஷயத்துக்காக ஒரே இடமா எல்லாம் கூடி எல்லா மனுஷனும் அவங்க வீட்டு கஷ்டம் சொல்லும்போது அதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த மாரியம்மாவுக்கு தான் மாரின்னா மழைன்ற ஒரு கான்செப்டுக்குனால எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போகும்போது அந்த மழையை வருது. அந்த தீமிதி விஷயன்றதே ஆக மொத்தத்தில் நம்ம ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே இந்து சமய விஷயத்தில் எல்லா மதத்துலேயுமே கூட உங்களுக்கு அந்த பஞ்சபூத சக்திகள் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிருக்கும். அது இந்து இதுவாக இருக்கட்டும், கிறிஸ்துவானிட்டியாக இருக்கட்டும், இஸ்லாமிய இதுவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த பஞ்சபூத சக்திகளினுடைய கனெக்டிவ் வச்சு தான் அந்த ஆன்மீக விஷயத்தை அவங்க டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த மழையை ஈர்த்து வானத்திலேருந்து இழுத்து கொடுக்கறதுக்கு எல்லாரும் அங்கங்கே ஒரு மாரியம்மா கோயிலாண்ட ஒரு திருவிழா, பாட்டு, அங்கே இடத்துல எல்லாருக்கும் உணவு பரிமாறுதல், ஒரு இடத்துல எல்லா மனங்களும் ஒன்று சேர்க்கும்போது அந்த இடத்துல மழையை உருவாக்குது. அது உருவாக்கத்தோடு என்ன பண்ணுதுன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய வேண்டுதல்களையும் அது நிறைவேற்றி கொடுக்குது. இதில் இந்த புடவை கெடுக்கிற விஷயத்துக்கு இப்போ ஃபைனலாக நான் வரேன். இதில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாரியம்மனுக்கு நீங்கள் நிறைய பேர் கொழுக்கட்டை வச்சு கும்பிடுவாங்க. ஆடி மாதத்தில் வர செவ்வாய் இல்லைனா ஞாயிற்றுக்கிழமைகளில் கொழுக்கட்டை வச்சு கும்பிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த கூழியும் கேழ்வரைக்கும் தான் பண்ணுவாங்க. அதுக்கு ஆப்ஷனலாக தான் நான் சொல்லிக்கிற விஷயம். நான் சொன்னது எதுக்குன்னா, இந்த எல்நிலோ பிரச்சனை மட்டும் இல்லாமல் அது எல்லார் உடம்புக்கும் போகிற மாதிரி பார்க்கணும். கூழ் ஊற்றிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு யாருக்கானா 4 பேருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு, தெருவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஊற்றிட்டு அதோடு முடிச்சிடுவாங்க அந்த கதையை. அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லார் உடம்புக்கும் போகுமா? வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கின்னு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற ஒரு ஐடி வேலை பண்ணுற ஒருத்தர் உடம்புக்கு போகுமா? அதை பற்றி நம்ம யோசிக்கணுன்னா அப்போ இளநீர் வச்சு கூட கும்பிட்டுட்டு குடிச்சிடலாம். நாளைக்கு ப்ராஜெக்ட் நல்லா வரணும், நாளைக்கு நான் பண்ணுற ப்ராஜெக்ட் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கூட வீட்டில் மாரியம்மாவுக்கு ஒரு இளநீர் வச்சு குடிச்சிட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு உடம்புக்கு அந்த இளநீர் போகணும். சரிங்களா? நீ குடிக்கணும். ஏன்னா இப்போ இந்த காலத்தில் நீங்கள் இந்த சாமி சம்மந்தமான விஷயங்களை அவங்க யாரும் அந்த ஐடியில் வேலை பண்ணுறவங்கள 70% பேர் நீங்கள் சொல்கிற இப்போ இருக்கிற கான்செப்ட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ராகி இட்லி சாப்பிட்ணும், இந்த மில்லட் இட்லி சாப்பிட்ணும், நம்ம இது சாப்பிட்ணும், இப்போ இது சாமி ரூமுக்கு சாமி கும்பிடணும், இந்த கான்செப்ட் அவங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்க செய்கிற வேலை எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. பணம் வேறு அது அதிகமாக வருது. அது கூட இன்னும் கொஞ்ச நாள் தான் வச்சுக்கோங்க. இந்த ஏஐ இதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த விஷயத்தை அவங்க பார்த்துட்டதுனால இதை சிம்பிளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. நம்ம செய்கிற இந்த டெக்னிக்கல் வேலையும் நாலேஜும் இது எதுவுமே நம்ம அப்பா அம்மாவுக்கோ இவங்களுக்கெல்லாம் நம்ம முன் தலைமுறைக்கே காணும். அவங்க பெருசாகவே சம்பாதிக்கல, நம்ம பூஜை ரூம் பக்கமே போகல. ஆனால் நம்மளுக்கு நிறைய இன்கம் வருதே, அந்த குழப்பத்தில் இருக்கிறாங்க அவங்க. எல்லாமே வேறு உலகத்தில் இருக்கிறாங்க அவங்க. இப்போ அவங்க வேறு உலகத்தில் இருந்தால் கூட நீங்கள் ஒரு அம்மாவா என்ன பண்ணலான்னா, ஒரு சமயபுரம் மாரியம்மாவுக்கு வீட்டில் இருக்கிற ஒரு அம்மனுக்கு மாரியம்மாவை நினச்சி ஒரு பாசிப்பயிரில் பண்ணதோ அல்லது ஒரு குளிர்ச்சியான உணவு வகைகளை வச்சு பழங்கள் கூட மெயினாக நீங்கள் பழங்கள் கூட குளிர்ச்சியான ஒரு தர்பூசணி அந்த மாதிரி ஒரு குளிர்ச்சியான பழங்களை அம்மனுக்கு படைச்சிட்டு அந்த இது பண்ணுறாங்க பாருங்கள். எனக்கு அது சாமிக்கு வச்சது வேணாம், எனக்கு கூழ் வேணாம், எனக்கு களி வேணான்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு அந்த பழமோ அல்லது குளிர்ச்சியான உணவுகளோ நீங்கள் யாராவது பெரியவங்க தான் பொறுப்பெடுத்து அவங்க உடம்புக்கு அதை போக செய்யணும். நீங்கள்
வருங்கால தலைமுறையை நம்ம சமயபுரம் மாரியம்மா கிட்ட ஒப்படைக்கணும். வருங்கால தலைமுறைக்கு நோய் நொடிகள், குழந்தை பிறப்பு இது மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே இந்த எல்னினோ தாக்கத்தினால அவங்க உடம்புக்கு தேவையான உணவும் விட்டமின்ஸும் குளிர்ச்சியான உணவுகள் போனால் தான் நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறகுதுனாலும் அந்த வாரிசு உருவாக்குற விஷயத்தில் வந்து இந்த வெப்பத்தினுடைய தாக்கத்தினால அவங்களுக்கு வேறு பாதிப்புகள் இல்லாமல் இருக்கணும்னா பெரியவங்க தான் அதில் பொறுப்பெடுத்துக்க முடியுமே தவிர அவங்க இந்த வீடியோவே பார்க்க போகிறதில்ல. இந்த வருங்கால தலைமுறைகள் இந்த வீடியோ பார்க்கவே போகிறதில்ல. அப்போ யார் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அவங்க தான் அதுக்கு கையில் எடுக்கணும். இதுலேயே இன்னொரு விஷயம், நான் அந்த புடவை விஷயம் என்ன சொல்கிறேன்னா, பிளாக் அண்ட் ஒயிட்டு அதிகமாக கருப்பு இருக்கிற மாதிரி ஒரு காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ கருப்பு கலர் புடவை வாங்கி வச்சு அதை யாரானா ஒரு இந்த மாதிரி தான் கணவனை இழந்த வீட்டினுடைய வயதான பெண்மணிகளுக்கு கொடுத்துருவாங்க. வீட்டில் இருக்கிற, ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களே ஏழை தான் நம்ம, அதனால் வீட்டில் இருக்கிற ஒரு வயதான அம்மாவுக்கே அந்த கருப்பு புடவையை வச்சு கொடுத்துருவாங்க. வீட்லேயே நம்ம வசதி இல்லாதவங்கன்னா வீட்லேயே இருக்கின்ற வயதான கணவனை இழந்த பெண்ணுக்கு கொடுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கருப்பு புடவை கம்ப்ளீட் பிளைன் கருப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கருப்பு புடவையே கூட கொஞ்சம் ஒரு நல்ல மெட்டீரியலாக இருக்கலாம். இப்போ சாஃப்ட் சில்கெல்லாம் வருது, அந்த மாதிரி இருக்கலாம். காட்டன் புடவை, மெயின் காட்டன் புடவையிலே கொஞ்சம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள். நிறைய அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி நிறைய நைலான் இழைகளை வச்சுட்டு வரும். அதை கொடுக்கக்கூடாது. இந்த வெய்ய காலத்தில் அடுத்தவங்களுக்கு நீங்கள் புடவை கொடுக்கும்போதே விலை கம்மியாக புடவை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வரும். அப்படி கட்டினாலே அந்த அனல் தாங்க முடியாது, கழட்டி போட்டலாமான்னு இருக்கும். அந்த மாதிரி புடவையை நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை. அதுக்கு ஒரு பிளாக் கலரில் பூ போட்ட மாதிரி ஒரு ஜாக்கெட் பெட்டு வாங்கி கொடுத்துடலாம். நீங்கள் உங்களுக்கு சக்தி இல்லைனாலும் அதை பண்ணலான்னு வச்சுக்கோங்க. இந்த ஒருத்தருக்கோ அதுக்கு மேற்பட்டோ நீங்கள் மாரியம்மாவை நினச்சி இந்த குளிர்ச்சியான விஷயங்களை நீங்கள் சாப்பிட்றதோட முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு ஏழைங்களுக்கு தரதுன்னா தருக்கலாம். தயிர் சாதமே கொடுத்துடலாம். மாதுளம்பழத்தை கலந்து கொடுத்தா சுகபிரமர் கொடுத்த மாதிரி ஆகுதுன்னு வச்சுங்க. ஆனால் மாரியம்மா பேர் சொல்லி கொடுக்கணும். இப்போ நம்ம மாரியம்மாவை நம்ம எல்னினோ பிரச்சனையை சொல்கிறோம் நம்ம. அதனால் அப்புறம் உங்கள் வீட்டு வேண்டுதலையும் அங்கே சொல்லணும் அந்த அம்மாக்கிட்ட. இந்த மாதிரி குளிர்ச்சியானதுங்களை வச்சு வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடணும். இதில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே கொடுக்கலாம், இல்லை வெளியில் இருக்கிறவங்களுக்கு யாருனா ஒரு ஏழை பெண்மணிக்கு நீங்கள் மாரியம்மா கிட்ட வச்சு கொடுக்குறதா இருந்தால் அந்த புடவை வந்து ஒரு காட்டன் புடவையாக இருக்கிறதா இருக்கலாம். அந்த புடவையில் அது வந்து ஒரு சில்க் மாதிரி புடவைக்கு ஈக்குவலாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு காட்டன் சாரியாக இருக்கலாம். ஆனால் அதில் பிளாக் வந்து அதிகமாக வந்திருக்கணும், அதில் கருப்பு அதிகமாக வந்திருக்கணும். அங்கங்கே ரெட்டு மஞ்சள்னு எதனா நிறைய பூக்கள் கூட இருக்கலாம். ஆனால் கம்ப்ளீட் கருப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதிக அளவு கருப்பு இருக்கணும். ஒரு மாதிரி அங்கங்கே ஒரு ரெட்டுலேயோ மஞ்சள்லையோ எங்கன்னா பூக்கள் இருக்குது, கொஞ்சம் இருக்குது. ஆனால் தூரந்து பார்த்தா அது பிளாக் சாரின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி புடவையை கூட நீங்கள் இதை வந்து கொடுக்கலாம். காட்டன் சாரீ மாதிரி வாங்கி கொடுங்க. இல்லை சிந்தட்டிக் சாரீனா கூட அதில் ஓரளவுக்கு அதை கட்டவே முடியாது, அது ரொம்ப அனல். அது கட்டினாலே உங்களுக்கு நீங்கள் கட்ட மாட்டீங்க, அது எப்பவுமே கட்ட மாட்டீங்க. அது ரொம்ப அனல் பறக்கும் அந்த புடவை கட்டினாலே. அப்படின்னா நீங்கள் அதை ஒரு ஏழைக்கு கூட நீங்கள் அதை வாங்கி தராதிங்க. அதனால் அது ஓரளவுக்கு கட்டினா முடியுன்ற மாதிரி புடவை. ஏன்னா அது நீங்கள் கொடுக்குறதே அது மாரியம்மா, அது நீங்கள் கொடுக்குற அந்த பர்சனை அந்த செகண்ட் மாரியம்மாவை நினச்சி தான் நீங்கள் தரீங்க. அது உங்கள் வீட்டில் ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கலாம், எதிர் வீட்டில் ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கலாம். ஆனால் அந்த புடவையை மாரியம்மா நான் இதை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் கொடுக்குறீங்க அங்கே. அப்போ வந்து அந்த செகண்ட் மாரியம்மா மேலே நீ அந்த ஹீட்டான புடவை எடுத்து போய் விலை கம்மியான புடவையை அந்த பிளாஸ்டிக் சாரி எடுத்து போய் கொடுக்க முடியாது. அந்த புடவை ஓரளவுக்கு அந்த பெண்மணியை அந்த செகண்ட் நீங்கள் மாரியம்மாவை நினச்சாகணும். அதுதான் அதில் இருக்கிற தாத்பரியமே. கோயிலில் போய் நீங்கள் சாமிக்கு போடுற புடவைன்னு ஒரு பிளாஸ்டிக் சாரியை வாங்கி போடுறத விட இந்த அளமாக கட்டுனா ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு காட்டன் சாரியோ ஒரு இந்த சாரியோ வாங்கி இந்த பிளாக் கலர் சாரீ நீ மாரியம்மாவாக நினச்சி உங்களுக்கு தரேன்னு உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க ஒரு ஏழைக்கு தரலாம். இல்லை உங்கள் வீட்லேயே வந்து நாங்களே ஏழைதாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களான்னா அப்போ உங்கள் வீட்டில் இருக்கின்ற கணவனை இழந்த பெண், இல்லைன்னா கணவனை இழந்த வயதான பெண், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் கொடுக்கறது மூலமாக மாரியம்மா உங்கள் கூட கனெக்ஷன் ஆவாங்க. மாரின்ற பேரையோ இல்லை மாரியம்மா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தையோ ஏதோ ஒரு வகையில் இது மாரியம்மா தான் உங்களுக்கு காட்டிடும். நீங்கள் அந்த விஷயத்தை, நான் சொன்ன விஷயத்தை மைண்டில் போட்டு வச்சிங்கன்னா கூட போதும். நீங்கள் செய்யவே இல்லை, வீடியோ மட்டும் பார்த்து வச்சுட்டிங்க, எப்போ செய்யலாம்? இவர் வேறு ஹஸ்பண்ட் வேறு, இவர் வந்து இதுக்கெல்லாம் துணி கேட்டால் அதெல்லாம் என்ன அது ஊரில் உலகத்தில் இப்போ இல்லாத விஷயம்லாம் சொல்லிங்கிற இந்த வீடியோ யூடியூப்லாம் பார்க்குற வேலையை வச்சுக்காத, எவன் வாங்கி தருவான் உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிற ஹஸ்பண்டாக இருக்கிறாரு, நம்ம இது பண்ணால் நல்லாயிருக்கும் போல் இருக்குது அப்படின்னு உங்கள் மைண்டில் ஒரு யோசனை வந்துச்சுனாலே அதுக்கான வாய்ப்பையும் அந்த மாரியம்மாவே உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதுக்கான நபரையும் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு புடவையும் விலை கம்மியாக ஆனால் குவாலிட்டியான புடவையோ வாங்குகிற மாதிரி ஒரு சைட்டையோ அல்லது ஒரு கடையோ ஏதோ ஒரு இதுவே உன் கண்ணில் காமிச்சிரும். அப்போ நீ புரிஞ்சுக்கலாம், நம்ம யோசித்ததை அந்த மாரியம்மா பார்த்து விட்டார்,
நம்மளுக்கு வந்து அந்த பரிகாரத்தை செய்யற வாய்ப்பையே அந்த அம்மாவே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு விஷயந்தான் மாரியம்மா உனக்கு வந்து உன் வீட்டுக்கே வந்தாங்க, காட்சியை கொடுத்தாங்கன்றதுக்கு சாட்சி. சரி, அதோடு நின்று போயிடுமானா இல்லை. இந்த பயங்கரமான ஒரு வெயில், அப்படியே பயங்கரமான உலகத்தை அழிக்கிற ஒரு மழை வர விஷயம் கூட, நான் சொன்ன விஷயத்தை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி ஹைப் கொடுத்து இந்த இந்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு அடுத்தவங்க ஒரு 4 பெண்களுக்கு இதை நீங்கள் சொல்லி இதை செயல்படுத்துகிற அளவுக்கு பண்ணிங்களான்னா அந்த உலகளாவிய எல்னினோ விஷயங்களே நல்லபடி பண்ணுறதுக்கும், எக்ஸ்ட்ரீம் மழையோ எக்ஸ்ட்ரீம் அசம்பாவிதம் நடக்க விடாமல் பார்த்துக்கலாம். உங்களுடைய வீட்டு வேண்டுதலில் நீங்கள் சொல்லலாம். அதை நீங்கள் ஒரு புடவை வச்சாலும் ஒரு நிவேதனை வச்சு நீங்கள் 4 பேர் சாப்பிடும்போதும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே சாப்பிடுங்க, 4 பேருக்கு முடிஞ்சாலும் கொடுங்க, இல்லை நீங்கள் மட்டுமே கூட சாப்பிடுங்க. ஆனால் உங்கள் அதை நினைத்து செய்கின்ற உங்கள் ஏதோ ஒரு வேண்டுதல் வைப்பீங்க. நீங்கள் இந்த முறை ப்ரமோஷன் கிடைக்கணும், இந்த முறை எனக்கு உயர் சம்பளம் கிடைக்கணும், இந்த முறை எனக்கு கிடைக்கிற வேலை சூப்பராக இருக்கணும்னு கூட நீங்கள் வேண்டியிருப்பீங்க. அந்த விஷயம்தான் அவங்க நடத்தி கொடுப்பாங்க மாரியம்மா. ஏன்னா அந்த அம்மாவுக்கு நீங்கள் அந்த குளிர்ச்சியான விஷயத்தை கொடுத்தீங்கல்ல, அப்போ அந்த அம்மா மனசு குளிருதில்ல, அதனால் நீங்கள் அந்த உலகத்துக்காக யோசித்தீங்கல்ல. இந்த உலகமே அந்த மழை மாதல் இதிலேருந்து எக்ஸ்ட்ரீமாக எதுவும் மழையோ எக்ஸ்ட்ரீமான வெயிலோ தவிர்க்க பண்ணணும்னு ஒரு வேண்டுதல் வச்சிங்கல்ல. அப்போ அந்த உலகத்துக்காக நீங்கள் வேண்டின அந்த கலெக்டிவ் கான்ஷியஸில் நீங்கள் ஒரு கை கொடுத்தீங்கல்ல. ஒரு தேர் இழுக்கிறதுக்கு ஒரு கை நீங்களும் கொடுத்தீங்கல்ல, ஒரு தேர் இழுக்கிறதுக்கு ஒரு கை நீங்களும் கொடுத்தீங்கல்ல. அதுக்காக அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, உன் சொந்த வீட்டு வேண்டுதல் ஒன்று வச்சுருப்பீங்க. அந்த உங்கள் வீட்டினுடைய ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுருப்பீங்க. அந்த வேண்டுதலை அந்த அம்மா நிறைவேற்றுவாங்க. அதனால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட, அந்த ஆல் இன்ட்ரு நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணுறதோட, அந்த ஹைப்பை ப்ரெஸ் பண்ணுறதோட, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறதோட, வெளிச்சம் என்ற ஒரு மெம்பர்ஷிப்பும் உணர்வுன்னு ஒரு மெம்பர்ஷிப்பும் வச்சுட்டுருக்கேன். உணர்வில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்களான்னா எல்லாருக்குமே காட்டிடும். 3 நாள் பொறுத்து உங்களுக்கு மட்டும் 3 நாள் முன்னாடி காட்டும். ஒரு வாரத்துக்கான முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் சடங்கு சம்பிரதாயங்கள் போட்டுறதும் ஒன்று. வெளிச்சமில் பண்ணால் எப்போ ஒரு முறை தான் ஒரு வீடியோ போடுவேன். ஆனால் அந்த வீடியோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயமா, ரகசியமான விஷயமா, பொது வெளியில் பேசக்கூடாத விஷயமா, உங்களுக்கு மட்டும் ரகசியமாக சொல்கிற விஷயங்களா அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.